முதற்றே உலகு. வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடாவோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 0.3 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2-3 வாரங்களுக்கு நாங்கள் பெரிய அளவு ஸ்னோவை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட சொல்ல போனால் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து வந்து நாங்கள் பெரிய அளவு ஸ்னோ வந்து நாங்கள் அனுபவிக்கல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இன்று கிட்டத்தட்ட ஒரு காலை 11 மணியில் ஆரம்பித்தது வந்து இப்போ வரைக்கும் லைட்டாக தொடர்ந்து கொண்டே இருக்குது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் வரைக்கும் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆல்மோஸ்ட் 10 சென்டிமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு அங்கால 15 சென்டிமீட்டருக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்று சொல்லிக்கின்றார்கள். எனவே பாதைகள் வந்து கொஞ்சம் நீங்கள் வாகனம் செலுத்தும் போது கவனமாக செலுத்த வேண்டும். வழுக்கல்கள் கூட இருக்கின்றது. பாதசாரிகளும் சரி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாதுகாப்பான முறையில் வந்து நீங்கள் பாதையில் செல்ல வேண்டிய அவசியம். அதே நேரம் இப்போவும் வந்து இந்த ஸ்டே ஹோம் ஆர்டர் வந்து நீட்டிக்கப்பட்டுகின்றது மேலும் 2 வாரங்களுக்கு. எனவே இதை பொறுத்த வரைக்கும் கூட தொடர்ந்து இந்த பாதுகாப்பு விஷயங்களை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் என கூறப்படுகிறது. எனவே நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் கொலம்பியா குரூப். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகின்றோம் என்று மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் கோவிட் தடுப்பூசியும் மற்றும் பிரயாண தடையும். இது பற்றி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்க போகின்றோம். அதே நேரம் கனடிய வளம் பகுதியில் COVID-19 மத்தியில் வணிகங்களுக்கான ஆதரவும் கடன் உதவியும் மற்றும் இந்த சிறு வணிக ஏற்றுமதி மேம்பாடு பற்றி சர்வதேச வர்த்தக அமைச்சர் மேரியாங் மற்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கியிருக்கின்ற தகவல்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அதே நேரம் கலையரம் பகுதியில் தேவ சபாபதி வழங்குகின்ற ஒரு பாடல் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், கால்நடை நாணய மாற்று வீதம் மற்றும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாள் கனடாவில் COVID-19 தொற்றுகள் வந்து எவ்வாறு இருக்கின்றன என்று. அந்த வகையில் கனடாவில் இன்று மொத்தம் 4015 தொற்றுகள் பதிவாயிருக்கின்றன. மொத்தமாக ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் 1740 தொற்றுகள், கியூபெக்கில் 1166 தொற்றுகள், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 407 தொற்றுகள், ஆல்பர்டாவிலே 366 தொற்றுகள், சஸ்கச்சுவானில் 232 தொற்றுகள், மேனிடோபாவிலே 94 தொற்றுகள், நியூ பிரன்ஸ்விக்கில் 10 தொற்றுகள், நோவாஸ்கோஷியாவில் 1 தொற்று என பதிவாகி இருக்கின்றது. இன்றைய நாள் மரண எண்ணிக்கை என்று பார்க்கும்போது ஒன்டாரியோவிலே 63 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன, கியூபெக்கிலே 57 மரணங்கள், சஸ்கச்சுவானில் 14 மரணங்கள், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 14 மரணங்கள், ஆல்பர்டாவிலே 14 மரணங்கள் மற்றும் மேனிடோபாவிலே 5 மரணங்கள் இந்த வகையில் வந்து பதிவாகி இருக்கின்றன. ஆக இன்றைய நாளும் கூட 2000 தாண்டவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்தாலும் இந்த COVID-19 வேரியண்ட் இந்த திரிபு இது வந்து தற்சமயம் கொஞ்சம் அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒன்டாரியோவின் பல பாகங்களிலும் சரி ஏனைய இடங்களிலும் சரி இது கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பிட்ட இடங்களில் வந்து அதிகரிப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் பரி அங்கே சிம்கோ மஸ்கோ ரீஜனில் வந்து அங்கே இருக்கின்ற ஒரு லாங் டேர்ம் கேரில் இருந்து கிட்டத்தட்ட 99 பேருக்கு வந்து இந்த கோவிட் வேரியன்ட் இந்த திரிபு வந்து
இன்றைய தினம் கண்டறியப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிட்டி வைஸாக இது பரவி வருகிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நீண்டகால பராமரிப்பு மையங்கள் தான் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த யூகே வேரியன்ட் மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருவதை வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்பொழுது நாங்கள் செல்ல இருப்பது டாப் ஆஃப் த இயர் பகுதி. இன்றைய தினம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். அதாவது பயண கட்டுப்பாடுகள் இது இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸுக்கும் பொருந்தும் மற்றும் இங்கிருந்து வெளி செல்பவர்களுக்கும் பொருந்தும். இந்த மேண்டட்டோரி COVID-19 டெஸ்ட் என்பது வந்து உறுதி செய்யப்படும் என்றும் தற்காலிகமாக வந்து குறிப்பிட்ட சில ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும் சரி அது வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கும், தற்காலிகமாக அது நிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதே நேரம் வெளியிலிருந்து கனடாக்குள்ளே வருபவர்கள் வந்து கட்டாயம் அந்த 14 நாட்கள் ஐசோலேஷன் இருக்க வேண்டியது அவசியம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்பொழுது குறிப்பிடத்தக்க விஷயம் என்றால் அவர்கள் கட்டாயமாக ஒரு விடுதிகளில் வந்து அவரது கண்டு ஒதுக்கப்பட்டிருந்த ஐசோலேஷன் விடுதிகளில் வந்து தங்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதிலும் அதுக்கான முழு செலவையும் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்றும் அவர் எதிர்ப்பு கூறுகின்றார். இந்த விஷயம் வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அநேகமாக அடுத்து வரும் வாரங்களில் வந்து இது வரலாம் என்று சொல்லியிருந்தார். அதாவது ஏற்கனவே கடந்த வாரம் கூட திடீரென இதுக்கான நடவடிக்கைகள் வந்து இது பற்றி அறிவித்தர்கள் வந்து அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். அந்த வகையில் வந்து இந்த வாரம் வந்து இதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இது வரும் மறுபடியும் சொல்கின்ற விஷயம் என்ன, தேவையற்ற அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய மேற்கோளாக இருக்கின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அதோடு அநேகமான இப்போ உதாரணமாக கியூபெக் பிரீமியர் அவர்கள் கூட கடந்த வாரம் அவருடைய உரையில் வந்து கேட்டிருந்தார். அதாவது குறிப்பிடத்தக்க இந்த பயணத்தடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக வந்து இந்த யூகே வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த திரிபை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கியிருந்தார். அநேகமான ஒவ்வொரு மாகாணத்தை சேர்ந்த பிரீமியர்ஸும் வந்து இதனை கூறியிருந்தார். இதற்கிணங்க தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் தடுப்பூசிகள், அதாவது கடந்த வாரம் கூறியது போலவே இந்த வாரம் வந்து எந்த ஒரு தடுப்பூசியும் பெறப்பட மாட்டாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த தட்டுப்பாடு இந்த தடுப்பூசிக்கான தட்டுப்பாடும் கூட இப்பொழுது கொஞ்சம் அதிகரிப்பதை நினைக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட செப்டம்பர் காலப்பகுதிக்குள் அனைத்து மக்களும் வந்து இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட மார்ச் மாத அளவில் வந்து இதெல்லாம் ஓரளவு சரியான சீரமைத்து அனைவருக்கும் பெறக்கூடிய வகையில், அதாவது இப்போ அந்த ஃபேஸ் 2 தாண்டி அதுக்கு அடுத்த பிறகு வந்து பப்ளிக்கு ஈஸியாக போகக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளிக்கின்றார். எனவே இப்பொழுது அவர் என்ன கூறுகிறார் அவர் இந்த உரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். Canada has some of the strictest travel and border measures in the world. We've closed the borders since March to everyone for whom Canada is not home. We have a 2-week quarantine for everyone returning to the country, and we now have a mandatory negative test before flying home. These measures work. They're saving lives. And that's why our friends and allies are following suit. Just take the United States, where they've recently adopted the same requirement for a negative test before flying back into the country. We are doing whatever it takes to keep Canadians safe. As I've said before, when it comes to protecting you and your family, nothing is off the table. We will not hesitate to take even tougher measures if and when they're needed, and we'll be making an announcement in the coming days. The bad choices of a few will never be allowed to put everyone else in danger. Of course, travel is only one part of the equation when it comes to beating COVID-19. Fighting this pandemic also means we need the tools to test and trace the spread of the virus right here at home. In the last week alone, we've delivered over 1 million rapid tests to the provinces and territories. That brings us to 15.4 million rapid tests that we've sent out to the front lines, and even more are on the way. I think about all the people who've been on the front lines of this fight against COVID-19 for almost a year now. They know how far we've come, and they know that we need to keep going just a little longer. To our doctors, nurses, and long-term care workers, thank you. From Victoria to Iqaluit to St. John's, you're taking care of our parents, grandparents, and friends. Right now, you're working longer hours than ever. You
are our heroes. Your service and dedication every day is remarkable. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:10 குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டிருந்தீர்கள். அதாவது அனைத்துமே ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் விடுக்கப்பட்டிருக்கின்றது. வரும் வாரங்களில் இது அமல்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அவர் சொல்லியது போல நீங்கள் வெளியிலேருந்து வரும்போது முழுக்க செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது தான். கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கான நீங்கள் தங்கும் இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற விடயங்களாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாமே உங்களுடைய செலவில் தான் இருக்கும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த வகையில் இந்த யூகே வேரியன்ட் இந்த விஷயம் அல்பர்டாவிலும் கூட குறிப்பிடத்தக்க தொற்றுகள் கண்டறியப்பட்டுகின்றது. அதாவது குறிப்பிட்ட அந்த அளவை விட இன்னும் அதிகமாக கொஞ்சம் கண்டறியப்பட்டதாக கூட அல்பர்டாவிலிருந்து கூட தகவல்கள் வெளியாக என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஒன்றாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்க்கலாம். அதாவது இந்த வேரியன்ட், இந்த யூகே வேரியன்ட் காரணமாக இந்த கோவிட்-19 கட்டாயமான பரிசோதனை அமல்படுத்தப்பட வேண்டியது இன்னும் அடுத்த கட்டமாக இவர் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கின்றார். அதாவது குறிப்பிட்ட இந்த ஃப்ளைட்ஸை தற்காலிகமாக பேன் பண்ணி வச்சுக்கிறது உண்டு. அதே நேரம் இன்றைய தினம் மட்டும் 6800 இன்டர்நேஷனல் ட்ராவல்ஸை இன்ஸ்டன்ட்டாக டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஒன்று கொஞ்சம் பேர் இல்லை, கிட்டத்தட்ட 6800 பயணிகள் இன்றைக்கு பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அவர் சொல்கிற விஷயம் இந்த வேக்சின் எல்லாருக்கும், அதாவது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்ஸ் உட்பட அதுக்கு பிறகு இந்த பப்ளிக் அதாவது பொதுமக்கள் இவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் வண்ணம் எல்லாருக்கும் கிடைச்ச பிறகுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தளர்வடையும். அதுவரைக்கும் இந்த பயண கட்டுப்பாடுகள் என்பது மிகவும் கடுமையாகத்தான் பேணப்படும் என்றும் அவர் கூறுகின்றார். இப்பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். I think that would be terrible, considering we're getting our vaccines out of Belgium right now, and we'll be speaking to the Prime Minister very shortly and voicing our concern. We need the Prime Minister and the federal government to be fighting for our vaccines for Canada. That's the single number one job right now, making sure that we get the vaccines and we get them here as promptly as possible. The alternative is to ask our friends south of the border. 6 hours away, Kalamazoo, Michigan. They're pumping it out. I keep hearing stories that certain communities, a lot of them are going to waste. They aren't being used 100%, and that's a shame. We know they have a lifespan, this vaccine, and we won't waste a drop here in Ontario. So we'd love to get some vaccines out of Pfizer and Kalamazoo. So as most people know, this is federal jurisdiction. We're here with Switch Health that are doing a great job on a volunteer basis. People are coming in, and if they want to get tested, they'll get tested. What we've seen so far with the few thousand tests that we've done, a positivity rate of 2.5%. 30,000 people are flying in to Pearson every single week on international flights. 2.5% of 30,000, 750 people are testing positive, and with the UK variant. Not all, but a lot with the UK variant and other variants. So it's absolutely critical that the federal government makes sure that it's mandatory to get tested. Both ways, a pre-flight test, and when you arrive, another test right here. So again, I implore the federal government, please get mandatory testing. It's absolutely critical to protect our borders. Concerning, it's unacceptable. We need this is simple, folks. No politics, no nothing. You land in Toronto or other areas, and as far as I'm concerned, they have to be tested. Simple as that. We aren't the first country to require this, and we wouldn't be the last. So I can't figure out for the life of me why we aren't testing every single person that comes through this airport, and for that Ottawa as well, and the land crossings as well. We have to lock down. We're asking everyone else to stay home, asking businesses to close, and we have a very porous border right now. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:15. எனவே
ஒன்றாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டீர்கள். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து அவர் டிரெக்டாக ஏர்போர்ட்டுக்கே போய் அந்த தகவல்களை இன்று வழங்கியிருந்தார். அந்த பின்னுக்கு பாக்கெட்டில் வந்து அந்த கோவிட் டெஸ்ட் செய்யக்கூடிய அந்த பூத்ஸ் வந்து அப்படி லைனுக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் வாலண்டியராக தான், நீங்கள் விரும்பினா தான் போய் செய்ய வேண்டும் என்ற அளவில் தான் இன்று வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் அடுத்த வார மட்டில் வந்து அது கட்டாயமாக்கப்படும் என்று தான் அவர் குறிப்பிடுகின்றார். அதே வந்து நீங்கள் இந்த கனடியன் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முதல் 72 மணி நேரத்துக்கு முதல் வந்து டெஸ்ட் செஞ்சிருக்க வேணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்க வேணும். அதே நேரம் அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணால் தான் உங்களை அதாவது அதுக்கான விடுதிகளில் வந்து அனுமதிப்பார்கள் என்பது வந்து இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இல்லாட்டி வந்து அவர்கள் அதுக்கேற்ற வேறு வழி பார்ப்பார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. எனவே குடிமைக்கான நிகழ்ச்சி நடந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இன்னொரு விஷயம், இந்த மிசிசாகா மற்றும் பிராம்ப்டன் பீல் ரீஜன் வந்து ஒரு புதிய நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வீட்டில் இப்போ உங்களுக்கு சில பேருக்கு இப்போ COVID-19 பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டு வீட்டில் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள்டா அவர்கள் வந்து சரியான முறையில் வந்து சரியான வகையில் வந்து தனிமைப்படுத்த முடியாட்டி, ஐசோலேட் பண்ண முடியாட்டி வந்து பீல் பிராந்தியம் வந்து அவர்களுக்கான ஒரு ஃபேன்சி ஐசோலேஷன் ரூம்ஸை வந்து இப்பொழுது ஓப்பன் பண்ணிக்கிறான்னு சொல்லலாம். அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்ன உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்லேருந்து, அதாவது உங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கான உணவு, ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களாக இருக்கட்டும் மற்றும் அன்லிமிட்டட் வைஃபை, இப்படியே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இது வந்து முடிஞ்சவரை வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவர்கள் முன்னெடுக்கிறான்னு சொல்லலாம். இதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது இப்பொழுது பீல் ரீஜன். மிசிசாகா பிராம்ப்டன் பகுதிகளில் இருப்பவர்கள் வந்து இதனை யூஸ் பண்ணலாம். அவர்களே சொல்லிக்கின்றார்கள், உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள், அதாவது தனிமைப்படுத்துறது வந்து உங்களோட வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாண்டா நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு கால் செஞ்சு நாங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணி அதுக்கான அந்த ஐசோலேஷன் ஃபேன்சி ஐசோலேஷன் ரூம்ஸில் வந்து உங்களை அட்மிட் பண்ணி அதுக்குள்ளே வச்சிருப்போம் என்று சொல்லிக்கின்றார்கள். எனவே இது பற்றி நீங்கள் மேலது தகவலோ இல்லாட்டி இதுவான இப்போ நீங்கள் கால் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 905-281-1269 905-281-1269. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவர்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணி செய்வார்கள். இது வந்து பீல் பிராந்தியத்துக்கு மட்டும்தான் இப்பொழுது. அநேகமாக நீ அடுத்து வருகின்ற வாரங்களும் சரி நாட்களும் சரி வேறு வேறு இடங்களிலும் இது ஆரம்பிக்கப்படலாம்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் செல்ல இருப்பது கனடிய வலம் பகுதிக்கு. COVID-19 மத்தியில் வந்து இந்த வணிகங்களுக்கான ஆதரவும் கடனுதவியும் இது பற்றி தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதில் குறிப்பிட சொல்லப்போனால் இந்த COVID-19 ஆரம்பித்த காலங்களில் இருந்து சிறு வணிகங்கள் வந்து அவருடைய வர்த்தகங்களும் சரி அவர்களுடைய வருமானம் சரி பெருமளவு வீழ்ச்சியை கண்டது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களில் வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில வழிவகைகளை ஊக்குவித்து அவர்களுக்கு கொடுத்தது வந்து இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த வகையில் இப்பொழுது அவர்கள் வந்து குறைந்தளவு வட்டி வீதத்தில் வந்து கடனுதவி வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். எனவே இது வந்து அவர் சிறு வணிகர்களுக்கு அவர்களுடைய வர்த்தகத்தை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு இன்னும் வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ ஸ்மால் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் சொல்லி இப்போ வரைக்கும் வந்து அந்த டேக் அவுட்டை நம்பி தான் இப்போ அவர்களுடைய பிழைப்பை போய்கொண்டிருக்கு. அதே நேரம் இந்த டிரைவர்ஸுக்கான அந்த அவர்களுடைய ஃபீயை குறைச்சி அவர்களுக்கான டெலிவரி சார்ஜை குறைச்சி மற்ற பக்கத்தால் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்கார ஓனர்ஸுக்கு வந்து அவருக்கான ஃபீயை உயர்த்தினது வந்து இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கான அந்த கடனுதவியாக இருக்கட்டும் வேறு சில வழிவகைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். இது பற்றி சர்வதேச வர்த்தக அமைச்சர் மேரி யங் மற்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இப்பொழுது பார்க்கலாம். Now, it may only be January, but this winter is already turning out to be a long one. And for many business owners who are worried about how to get through to better days, I know that spring and summer seem a long way off. When this pandemic started, we made a promise that we'd be there for Canadians. And every day since, we've done exactly that. Our government has rolled out the largest economic measures in Canada's history to support small businesses across the country, from the Canada Emergency Business Account to the wage subsidy. But even with this help, during a second wave, things are tough. For many businesses and their employees, it's hard to get back on their feet. That's why we're now partnering with Canada's largest financial institutions to introduce the new Highly Affected Sectors Credit Availability Program, or HASCAP. Through HASCAP, Canadian-based businesses that have been hardest hit by the pandemic
will be able to receive low-interest loans of up to $1 million. These are 100% Government of Canada-backed loans and can be used for rent, utilities, and help with payroll. Later today, Minister Ng will have more details to share about the loans, including how to access this support once applications open on February 1st. Since the very first day of this pandemic, our government's top priority has been clear: protecting Canadians' health and safety and supporting our businesses as they do the same. Today, our government is furthering our commitment to support Canadian businesses. We're announcing the launch of the Highly Affected Sector Credit Availability Program, or HASCAP. Working together with Canada's banks and credit unions, HASCAP will offer 100% government guaranteed loans to Canada's hardest hit businesses so that they can bridge the other side of this pandemic. Businesses will be able to apply for HASCAP beginning the next week at their current financial institutions. HASCAP loans will have a fixed interest rate of 4% across the board with flexible repayment terms of up to 10 years. From that small mom and pop shop to larger tour companies, businesses can receive loans from $25,000 to over $1 million based on the size of their operations. Hard-hit businesses, like a chain of hotels or restaurants with multiple locations under one related entity, could be eligible for up to $6.25 million. The support is to help our businesses that have been hardest hit. So as long as a business can demonstrate a significant decrease in revenue, so at least 50% in at least 3 separate months among the previous 8 months, your business can qualify for HASCAP. So whether it is your favorite neighborhood restaurant, that bed and breakfast, the local movie theater, or even a franchise restaurant or hotel, businesses that have been hardest hit by COVID-19 will now have the support that they need to keep moving forward. We know that supporting hard-hit businesses isn't just the right thing to do for our economy, it's the right thing to do for the employees, families, and the communities that these businesses support. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:22 குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சி எழுந்திருக்கின்றீர்கள். எனவே பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் மேரி யங் இவர்கள் இருவரும் சொன்னிய விஷயம் ஒரே விஷயம் தான். அதாவது மேலதிகமான கடனுதவி குறைந்த வட்டி விதத்தில் பெறக்கூடியதாக இருக்கும் என்பது. அதாவது உங்கள் வணிகங்கள் மேலும் கொஞ்சம் நட்டத்தில் போனால் அவர்கள் உங்களுக்கு இன்னும் மேலதிக கடனாக இது பெறக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் அவர்கள் கூறுகின்றார்கள். February 1 இதனுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் குறைந்த அளவு பணமாக 25,000 தொடக்கம் அதிக அளவு பணமாக $1 மில்லியன் வரைக்கும் நீங்கள் கடன் உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். குடிமிக்க நிகழ்ச்சிகள் நாங்கள் அடுத்ததாக பார்க்குற விஷயம் கியூபெக் லாக்டவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த நைட் கர்ஃப்யூ 8 மணிலேருந்து காலம் வரைக்குமான அந்த லாக்டவுன், அந்த கர்ஃப்யூ இப்போ வரைக்கும் போய்கொண்டு தான் இருக்கின்றது. எனவே இப்போ அண்மை காலங்களில் COVID-19 தொற்றுகள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைஞ்சு வாரதை அவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரம் கியூபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகு அவர்களும் கூறியதுபடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைகின்ற இந்த நேரத்தில் கொஞ்சமாக இந்த கட்டுப்பாடுகளையும் தளர்த்தலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்போ இருக்கிற கர்ஃப்யூ கிட்டத்தட்ட February 8 நிறைவடைகின்றது. அதுக்காக முழுமையாக அதுக்கான கட்டுப்பாடுகள் எடுக்கப்படும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கப்படும் என்றும் சொல்லிக்கின்றார்கள். அடுத்த வார மட்டில் அதுக்கான வேறு விஷயங்கள் இவர் அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரம் இந்த பயண கட்டுப்பாடுகளும் சில தேவையற்ற விமானங்களை அது பற்றி குறிப்பிட்ட சில விமான சேவைகளை தடை செய்யுமாறு ஒன்டாரியோ பிரீமியரிடம் கேட்டுக்கொண்டதும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவரிடம் கேட்டுக்கொண்டதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது பற்றிய மேலதிக தகவல்களை உங்களுக்காக அவர் வழங்குகிறார். Good afternoon, everyone. Starting with the good news, the number of new cases continues to decrease. This means that our measures are working. I want to thank all Quebecers who follow the rules and our police officers who apply them. I know it's difficult, but the rules apply to everyone and they are for the common good. Number of hospitalization is also decreasing, but it's still too high. Surgeries are still being delayed. We must continue our efforts to reduce the number of people in our hospitals. The situation is more difficult in the greater Montreal area, but we must continue
our efforts in all regions. We hope next week that we will be able to announce a lifting of certain measures after February the 8th. We'll take into account the situation in each region. But we have to stay careful, especially with the people over 65. We have more reason to be careful with the new variants of the virus. We're seeing the effects it's having in Ontario right now, and I repeat our demand to Mr. Trudeau, it's time to act. We can either ban non-essential travels or isolate travelers in hotels. We're also concerned about the reduction of vaccine doses. It's urgent that we receive as many doses as possible. There are lives at stake. So we have to stay patient and we have to keep our spirits up. Thank you. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:27 நேயர்கள் குடிமை கடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே கியூபெக் பிரீமியர் பிரான்சிஸ் லெக்வா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக கியூபெக்கினுடைய கட்டுப்பாடுகள் தளர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுக்கான காரணம் கோவிட்-19 தொற்றுக்கள் முதலுடன் ஒப்பிடும்போது இப்பொழுது குறைவாக இருப்பது தான் அதுக்கான முக்கியமான காரணம். எனவே இங்கு ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் சரி, இப்படியான முன்னேற்றங்கள் கிடைத்தால் மட்டுமே இந்த எக்ஸ்டென்ஷன், இந்த லாக்டவுனுக்கான எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த 2 வாரங்கள் நீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த லாக்டவுன், ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் அதுக்கு பிறகு நீடிக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் குடிமைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றது நாணய மாற்று வீதம் வழங்குகின்றார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இலங்கை 165 இலங்கை ரூபாய், இந்தியா 58.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:29 கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கிய நாணய மாற்று வீதம் பார்த்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் ஒரு தகவல் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் லண்டன் ஒன்டாரியோவிலே 19 வயது இளைஞர் ஒருவர் கோவிட்-19 இறந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இதனை அவருடைய தந்தையார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கடந்த வாரம் கோவிட்-19 தொற்று காரணமாக கொஞ்சம் சீரியஸான காரணத்தால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த வகையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்பது இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அவர்களுக்கு 8 சகோதரர்களுக்கு என்பதும் இன்னும் ஒரு விஷயம். அவர்களும் கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார்களும் தெரிய வருகின்றது. அதே நேரம் ஆன்லைனில் இன்னொரு வதந்தியும் வந்திருக்கின்றது. அவர் ஒருவேளை சூசைட் பண்ணிக்கலாமா, இல்லாட்டி ட்ரக் அவருடைய ஓவர்டோஸினூடாக இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாமா என்றெல்லாம் கூட நிறைய வதந்திகள் வந்தது. அதெல்லாம் மறுக்கும் முகமாகத்தான் இன்று அவருடைய தந்தையார் அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதும் இங்கு
குறிப்பிடத்தக்க விஷயம். அதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்றால் இதுவரைக்கும் ஓரளவு இந்த மிட் ஏஜ் மற்றும் மிட் ஏஜ் அண்ட் அதுக்கும் வயது முதிர்ந்தவர்கள் தான் வந்து இதனால் அதிக அளவு பாதிக்கப்பட்டாலும் கூட, மரணத்தை எய்தியிருந்தாலும் கூட, வயது குறைந்தவர்கள் இந்த டீனேஜர்ஸுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வந்து இதில் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த UK வேரியன்ட் வந்த பிறகு அதனுடைய உக்கிரம் இன்னும் அதிகமாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே யங்ஸ்டர்ஸ் என்ன இருந்தாலும் எங்களுக்கு இதுவும் வராதானே, எங்களுக்கு அட்லீஸ்ட் வந்தாலும் கூட குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்காமல் முடிஞ்ச அளவு வந்து சரியான பாதுகாப்புன்ற முறைகளை நீங்கள் மேற்கொள்கிறதான் வந்து அவசியம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தொடர்ந்தும் பாதுகாப்பான முறையில் வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். கலையரங்கம் பகுதியில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு பாடல். இந்த பாடலை எழுதி தயாரித்திருக்கின்றார் தேவா சபாபதி. இந்த பாடலில் முக்கியமான ஒரு விடயம் குறிப்பிடத்தக்கன்னு சொல்ல போனால், கிட்டத்தட்ட உலகளாவிய ரீதியில் 60 கலைஞர்கள் இந்த பாடலில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஜனவரி மாதம் கனடாவில் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த், மரபுரிமை மாதமாக, தமிழ் மரபு மாதமாக அனுட்டிக்கப்படுகின்றது. அதனை முன்னிட்டு இந்த பாடல் வந்து ஒரு டெடிகேஷனாக இருக்கும் என்று நம்பலாம். எனவே இப்பொழுது அந்த பாடலை நாங்கள் பார்க்கலாம். எங்கள் தாய் தமிழ் மொழியின் பெருமை கேளி, எட்டு திக்கும் ஓங்கி ஒலிக்குது பாரீர், எட்டு திக்கும் ஓங்கி ஒலிக்குது பாரீர். எங்கள் தாய் தமிழ் மொழியின் பெருமை கேளீர், எட்டு திக்கும் ஓங்கி ஒலிக்குது பாரீர். எங்கள் தாய் தமிழ் மொழியின் பெருமை கேளீர், எட்டு திக்கும் ஓங்கி ஒலிக்குது பாரீர். தலைமுறை கடந்து தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழ் மொழி, கீழடியாதிச்சநல்லூர் ஆய்வின் சாட்சி வழி. தலைமுறை கடந்து தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழ் மொழி, கீழடியாதிச்சநல்லூர் ஆய்வின் சாட்சி வழி. வள்ளுவன், கம்பன், வீரமாமுனிவர், பாரதி, புதுவை காசி ஆனந்தரும் காத்த தமிழ் ஆனந்தம் பேரானந்தம். எங்கள் தாய் தமிழ் மொழியின் பெருமை கேளீர், எட்டு திக்கும் ஓங்கி ஒலிக்குது பாரீர். வீரம் சொல்லும் புறநானூறு, ஈரம் சொல்லும் மகநானூறு.
தொகையும் 10 பாட்டும் ஏந்தி பிடித்த செம்மொழி பாரு. வீரம் சொல்லும் புறநானூறு, ஈரம் சொல்லும் மகநானூறு, 8 தொகையும் 10 பாட்டும் ஏந்தி பிடித்த செம்மொழி பாரு. உலகம் போற்றும் யோகக்கலை, தமிழன் கண்ட முதல் கலை. உயிர்கள் யாவும் இசைக்கும் இசையில் தமிழனின் பறையே முதல் இசை. தொன்மை தொட்டு பழமை தேடும் தமிழன் வாழிய அதிசயம். பழமை மிக்க பரத கலையும் தமிழன் தந்த அற்புதம். ஆண்டுகள் பலவும் ஆன போதிலும் ஆய்வுகள் சொல்லும் வரலாறு. ஆதி மனிதன் பேசிய தமிழுக்கு ஆதாரம் இருக்குது பல நூறு, ஆதாரம் இருக்குது பல நூறு. எங்கள் தாய் தமிழ் மொழியின் பெருமை கேளி, 8 திக்கும் ஓங்கி ஒலிக்குது பாரி. உலகில் வாழும் தமிழரை இணைத்த உயர்ந்த மொழியே தமிழ் மொழி. உலகில் வாழும் தமிழரை இணைத்த உயர்ந்த மொழியே தமிழ் மொழி. உலகில் வாழும் தமிழரை இணைத்த உயர்ந்த மொழியே தமிழ் மொழி. இலக்கியம் உள்ள தமிழ் மொழி, இலக்கணம் கொண்ட தமிழ் மொழி, வீரம் விதைத்த தமிழ் மொழி, வெற்றி பல கண்ட தமிழ் மொழி. என்றும் வாழும் தமிழ் மொழி, அழிவே இல்ல ஒரே மொழி. சங்கம் பல வைத்த சங்க தமிழான முத்தமிழே எம் தாய்மொழி. உலகம் முழுதும் போற்றி பாடிய தேசிய தலைவரின் தமிழ் மொழி. தேசிய தலைவரின் தமிழ் மொழி, எங்கள் தேசிய தலைவரின் தமிழ் மொழி, எங்கள் தேசிய தலைவரின் தமிழ் மொழி. எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி. எங்கள் தாய் தமிழ் மொழியின் பெருமை கேளி, 8 திக்கும் ஓங்கி ஒலிக்குது பாரி. தலைமுறை கடந்து தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழ் மொழி. கீழடி ஆதிச்சநல்லூரின் ஆய்வின் சாட்சி வழி. வள்ளுவன் கம்பன் வீரமாமுனிவர் பாரதி, புதுவை காசி ஆனந்தரும் காத்த தமிழானந்தம் பேரானந்தம். எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தாய்மொழி, எங்கள் தமிழ் மொழி. அந்த பாடல் தேவசபாபதி எழுதி தயாரிப்பில் வெளியான பாடல். உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட 60 கலைஞர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நடன ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய மாணவர்கள் உட்பட நிறைய பேர் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். இதிலும் இது கோவிட்-19 லாக்டவுன் காலத்தில் இது தயாரிக்கப்பட்டு என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி நிறைய பாடல்கள் கொண்டு தான் இருக்கின்றன. அதிலும் இந்த பாடல் குறிப்பிடத்தக்க விஷயம். நிறைய பேர் ஒவ்வொரு இடங்களிலும் சரி அதுக்கேற்றவாறு இந்த பாடலை சரியான முறையில் சீரமைத்திருக்கான் என்பதும் இங்கு முக்கியமான விஷயம். அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிந்து கொண்டு டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:39 நேர்கள் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். என்னதான் இந்த லாக்டவுனில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் பேணப்பட்டு வந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இந்த ஆன்டி மாஸ்க் ப்ரொடெஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நிறைய இடங்களில் குறிப்பாக டொரண்டோ டவுன் டவுனில் சில
ஆர்ப்பாட்டங்களை செய்வதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் வந்து யங் அண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய ஷோப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டுக்கு முன்னுக்கு வந்து நிறைய பேர் குவிந்திருக்கிறார்கள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதையொட்டி அவர்கள் ஷோப்பர்ஸ் ட்ரக் உரிமையாளர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி நிறைய இடங்கள், இது மட்டுமின்றி கடந்த சனிக்கிழமை வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. போலீசார்கள் வந்து அவர்களும் வந்து தொடர்ந்து அவர்களை கைது செய்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். அது நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுனை வந்து முடிக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட சில பேர் வந்து எங்களுக்கு இந்த லாக்டவுன் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வளமையான நிலைமையவே திரும்ப வேண்டும் என்று சொல்லி சில பேர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ரெண்டு பக்கத்தையும் சமாளிக்க வேண்டிய நிலையில் வந்து இந்த அரசாங்கம் இருப்பது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். டொரண்டோ நேரம் 9:40. அடுத்ததாக நாங்கள் கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளைய நாள் காலை எப்படி இருக்க போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 27 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கேல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 12 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 27 புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. டொரண்டோ நேரம் 9:42. குடிமை கடை நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எங்கள் நிகழ்ச்சிகள் ஏதாவது குடிமை கடை நிகழ்ச்சியை வந்து வார நாட்களில் இரவு 9 மணிலேருந்து 10 மணி வரை நீங்கள் லைவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே என்று பார்த்தா ஃபேஸ்புக் லைவில் பார்க்கலாம், மற்றும் யூடியூப் லைவில் பார்க்கலாம், மற்றும் ஐபி பாக்ஸிலையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். யூடியூப்பில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக வந்து உங்கள் உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் டைம் எப்போ ஆரம்பிக்கிறது சரியான முறையில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் படைப்புகளை கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நாங்கள் கலையரங்க பகுதியில் வந்து அதை தாராளமாக ஒளிபரப்போம் என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகள் வழங்குகின்ற துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 26 செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடியர்களை மேலும் அதிக பயண கட்டுப்பாடுகளை விரைவில் எதிர்பார்க்குமாறு பிரதமர் எச்சரித்துள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளிநாடுகளுக்கும் மாகாணங்களுக்கும் இடையிலான அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு வலியுறுத்தினார். ஏனைய நாடுகளில் இருந்து தொடர்ந்து வளர்ந்து வரும் புதிய தொற்றின் தெரிவுகள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்தை தூண்டியுள்ளதாக அவர் கூறினார். இந்த விடயத்தில் விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியாகும் எனவும் பிரதமர் கூறினார். புதிய பயண கட்டுப்பாடுகளை முன்னறிவிப்பின்றி கனடா விதிக்கக்கூடும் என பிரதமர் ட்ரூடோ கடந்த வாரம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றின் காலத்தில் கனடாவுக்குள் நுழைய முயன்ற 30,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினரை இதுவரை திருப்பி அனுப்பியுள்ளதாக கனடா எல்லைச்சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டிய பயணங்களுக்கு மேலும் கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு மத்திய அரசு அழுத்தத்தை எதிர்கொள்ளும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. எல்லைச்சேவைகள் நிறுவனத்தின் தரவுகளின் பிரகாரம் கடந்த வருடம் மார்ச் மாதம் 22 முதல் இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் 6 வரையான காலத்தில் கனடாவுக்குள் நுழைய முயன்ற 30,475 வெளிநாட்டினரை அதிகாரிகள் திருப்பி அனுப்பியுள்ளனர்.
கனேடியர்கள் வெளிநாடுகளுக்கான பயணங்களுக்கான திட்டங்களை ரத்து செய்ய வேண்டுமென அண்மையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கோரியிருந்தார். அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு முழுமையான தடையை விதிக்க வேண்டுமென அண்மையில் தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மாகாணங்களின் முதல்வர்கள் கனேடிய பிரதமரை பலமுறை வலியுறுத்தியுள்ளனர். கனடாவுக்கான கோவிட் தடுப்பூசி விநியோகத்தில் நம்பிக்கையுடன் இருப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். ஐரோப்பாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகளுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடும் என அச்சுறுத்தல்கள் வெளியாகும் நிலையில் பிரதமரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. ஐரோப்பாவின் நிலைமை கவலைக்குரியது என கூறிய பிரதமர், கனடா மார்ச் மாத இறுதிக்குள் வாக்குறுதியளித்த அனைத்து தடுப்பூசிகளையும் பெறும் என நம்பிக்கையுடன் தெரிவித்தார். இந்த மாதம் ஃபைசர் தடுப்பூசி விநியோகத்தில் கடும் சரிவு எதிர்கொள்ளப்பட்டாலும் செப்டம்பர் இறுதிக்குள் கனடாவில் தடுப்பூசிகளை பெற விரும்பும் அனைத்து கனேடியர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்படும் எனவும் பிரதமர் கூறினார். கனடாவில் இன்று மொத்தம் 4015 புதிய தொற்றுக்கள் பதிவாகின. ஒன்டாரியோவில் 1740, கியூபெக்கில் 1166, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 407, ஆல்பர்டாவில் 366, சஸ்கச்சுவானில் 232, மனிடோபாவில் 94, நியூ பிரன்ஸ்விக்கில் 10, நோவாஸ்கோஷியாவில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகின. ஆன்டாரியோவில் 63, கியூபெக்கில் 57, சஸ்கச்சுவானில் 14, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 14, ஆல்பர்டாவில் 14, மனிடோபாவில் 5 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோவில் 2261, ஆல்பர்டாவில் 1040, சஸ்கச்சுவானில் 839, மனிடோபாவில் 137, நியூ பிரன்ஸ்விக்கில் 19, நோவாஸ்கோஷியாவில் 5 என இன்று சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் கனடாவின் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,57,000 தாண்டியுள்ளதுடன் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 19,500 அண்மிக்கிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:47 கனடிய செய்தி அறிக்கைகள் கேட்டீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியோடு வழங்கியவர்கள் கொலம்பியா குரூப். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலும் பயனுள்ள தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கின்ற நம்பிக்கையோடு இப்பொழுது வெற்றி பெற்று செல்லும் நான் ஜேபி ஜெயபிரகாஷ். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.